Hi friends, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப் ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன். இது என்னன்னா ஹாட் அண்ட் சார் chicken soup. ரொம்ப பாப்புலரான சூப். அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சூப். சோ ஃபர்ஸ்ட் வந்து இது பண்றது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ரொம்ப ஆயில் தேவையில்லை சூப்புக்கு. வெறும் 1 டீஸ்பூன். நீங்க வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் இந்த சூப்புக்கு ஆயில் போடுறேன். அதுக்கு அப்புறம் வந்து அதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய். ஸோ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இவ்வளவும் போட்டுட்டு ஒரு 1 மினிட் அந்த மணம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லைன்னா 1 மினிட் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து அதில் வந்து கேரட் சாப் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் கேப்சிகம் ஸோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். கேபேஜ் போட்டுக்கலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து கேரட்டும் கேப்சிகமும் மட்டும் போடுறேன். போட்டுட்டு அது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த பச்சை வாடை போகணும். அந்த கேரட்டும் கேப்சிகமும் இஞ்சி பூண்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணும்போதே வந்து சூப்பராகிட்டு ஒரு மனம் வரும். நம்ம வந்து இப்போ வந்து ஹோம்மேட் சிக்கன் ஸ்டாக் விட போகிறோம். அதுக்கப்புறம் சிக்கன் குக் பண்ண சிக்கன் போட்டுக்கோங்க. தனியாக சிக்கன் ஸ்டாக் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம போன் உள்ள சிக்கனை வந்து தண்ணியில் பாயில் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சிக்கன் அந்த நம்ம பாயில் பண்ண சிக்கனில் வந்து இதெல்லாம் ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துக்கோங்க, அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் சுகர் போட்டுக்கோங்க. தேவைக்கு தக்கன சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. சால்ட் வந்து கம்மியாகவே போடுங்க. ஏன்னா சிக்கன் இதில் வந்து சால்ட் இருக்கும். சிக்கன் ஸ்டாக்கில் ஒரு 1 டீஸ்பூன் போல் சோயா சாஸ், கொஞ்சோண்டு வினிகர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. மூடி போட்டு அதை பாயில் பண்ணிடுவோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சூப் வந்து பாயில் ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். ஸோ இந்த டைமில் வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து கலந்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து சூப்பை வந்து உங்களுக்கு திக்காகும். ஸோ சூப் வந்து திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு எக் எடுத்து அதை வந்து நல்லா பீட் பண்ணிடுங்க. அதை வந்து மேலாப்பில் அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ எக்கு நான் விட்டாச்சு. இதில் வந்து ஒரு 1லேருந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு பிளாக் பெப்பர் போட்டுருங்க. பெப்பர் பவுடர். எக்கு போட்டு தலை கொதிக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு அப்படி ஸ்லோவாக கலந்து விட்ருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகக்கூடாது. இவ்வளோ தான் சூப் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் ஆகிட்டு ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டிங்கன்னா சூப் வந்து ரெடி. ஸோ சூப்பை வந்து நம்ம இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராட்டு சுட ஸ்பைசியாக ஹாட் அண்ட் சார் சூப் தயார். ஸோ பாருங்கள், இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெசிபி மட்டும் போடவா நான் உங்களுக்கு இது ஓகேயா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா இந்த ரெசிபியே வந்து vlog கூட வந்து இன்க்ளூட் பண்ணி போடணுமா அப்படின்னு சொல்லுங்கள்.
ஸோ இந்த சூப்பை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.